சுகந்தானா? காஃபி ப்ளீஸ். கெட் அவுட். இப்ப என்னத்துக்கு அப்படி அழற? எழுந்துட்டேன். நான் எழுந்துட்டேன். கற்ப இழந்துட்டேங்கறியா? ஆமா. ஐம் சாரி. என்னை அறியாம நான் கற்பு மேல ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆகாதவ சொன்னா அந்த கற்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 4 பேர் அனுதாபப்படுவாங்க. கல்யாணம் ஆனவ நீ சொன்னா கை கொட்டி சிரிப்பார்கள். நம்ம 2 பேருக்கு வழக்கு நடக்கும்போது நீ வழிக்கு விழுந்துட்டேங்கறியா? எங்க அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? குளிக்க வேணாம், இங்க வந்துரு. வழக்க வாபஸ் வாங்கிடு. கேட்க மாட்டியே. அப்புறம் அப்புறம் சந்திக்கலாம். கோர்ட்ல சந்திக்கலாம். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. படுக்கைக்கு நேர் மேல இருந்த படம் இப்போ இடம் மாதிரி நட்ட நடு ஹாலுக்கு வந்திருக்கு. என்ன காரணமோ சொல்றேன். உன் விலாசத்தை கண்டுபிடிச்சு எப்படி வந்துட்டேன் பாத்தியா? வீடும் புதுசா இருக்கு, நீயும் புதுசாவே இருக்க. சிரிச்சா சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? முந்தி உன் மனசை மாத்திரேன்னு சொல்லி உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் மனசு மாதிரி. இன்னமும் உன் பேர் அருந்தது தானே? மாத்திக்கவே இல்லை. சொல்றேன். எதை கேட்டாலும் சொல்றேன் சொல்றேன். குறும்புக்காரி. சொல்லும், நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. என்கிட்ட தான் சொல்லணும். நீங்க அங்க வாங்க. நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்ஸ்பெக்டர், நீங்க அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. அவ என்னுடைய மனைவி. அப்படிலாம் பாக்காதீங்க. என் மனைவிக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அவ என்னுடைய மனைவி. வைத்தியனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நோயாளி மாதிரி. அப்பா, இதத்தான் சொல்றேன் சொல்றேன்னு சொன்னியா? ஆமா சார், இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும் சார். நீ என்ன நம்பு, நான் பிள்ளையார நம்புறேன். ஆக வாழ்க்கைய நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு மாமா 70 வயசு. இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வீடு தேடிட்டு இருக்காரு. ஏன்? நம்பிக்கைதான், மனுஷனுக்கு நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு, இந்த கண்ணகி விஷயம் ரொம்ப டேஞ்சர். எதிர்கட்சி வைக்கில் கிழிச்சு விடுவான். அவ ஓடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. 50 பைசா இருக்குமா? 40 பைசா தான் சார் இருக்கு. பரவாயில்ல, உண்டியல்ல போடு. பிள்ளையாரப்பா. மிஸ்டர் மது, ஒண்ணு மட்டும் சொல்றேன். உங்க விவாகரத்துக்கு ஒரு நாள் நான் காரணமா இருக்க மாட்டேன். கேஸ்ல உங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம். தேங்க்யூ கண்ணகி. உன்னை பார்க்கும்போது பழைய நினைப்பெல்லாம் எனக்கு வருது. ஏன் வீட்டுக்குள்ளே என்ன கூப்பிட மாட்டேங்கிற? டோன்ட் டச் மீ. முந்திலாம் மேன் மேன்னு சொல்லுவியே. ஆமா சொல்லுவேன். இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா நீ மனுஷன் இல்ல. கண்ணகி, நான் இப்ப கல்யாணம் ஆனவ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே ஆமான்னு தான் பதில் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதோ என் கணவர். அவரால நடமாட முடியாது, கண் பார்வையும் கிடையாது. நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசியின் சுத்துற ஆண்களுக்கு மத்தியில நாட்டுக்காக தன் உயிரையே பணையம் வச்ச வீரரை சந்திச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோ பணத்துக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல, உடல் உறவுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கல. மேன் மேன்னு யார் யாரையோ சொல்லிட்டு இருந்தேன். பட் he is the real man. கண்ணகி, யார் அது? மிஸ்டர் மது டியர். மது? ஓ ஓ that man. Oh, that Manmadan. Oh, that fellow. சார், வீடு மாதிரி வேற எங்கேயோ போயிட்டேன். இருந்தாலும் இதே சலூனுக்கு தான் வரேன். ஏன் சார்? எல்லாம் ஒரு விசுவாசம் தான். சில பேருக்கு சொந்த பொண்டாட்டினா கூட விசுவாசம் இல்ல. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம்ன்றது வெறும் சம்பவம் தான். ஆனா அதுவே பொம்பளைங்களுக்கு சரித்திரம். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேளுப்பா. இருக்குன்னு சொல்லுப்பா.
அப்ப சொல்லி தொலைக்க சொல்லுப்பா. திமுறா பேசுனா சொல்ல மாட்டேன்னு சொல்லுப்பா. சரி சார், சொல்லுங்க சார். ரேகாமா முழுகாம இருக்காங்க. என்னடா சொன்ன? ரேகா கர்ப்பமா இருக்காளா? ஆமா, 2 மாசம். ரேகா, ரேகா! லெட்டர் எடுத்துட்டு வர வீட்டுக்கு அமிச்சா லேபர் வார்டு போறதுக்கு தயாரா வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? சும்மா இருடா, அறிவு கெட்டவனே. என்ன ஆயிடுச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? கேஸ் நடந்துட்டு இருக்கு. புருஷன் வீட்டுக்கு போக்குவரத்தே கிடையாது. ஆனால் மனைவி கர்ப்பம். எப்படி? சிவசிவா, இப்ப புரியுதா? டியூப்லைட். சரி, புருஷனே தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி மன்மதலீலை, எனக்கு புரியுது. ஆனா மதுவோட வக்கீல் மடக்குவானே, கேஸ் எப்படி ஜெயிக்கும்? ஜெயிக்காட்டி போட்டோம். யார் பாரு, தாடி மீசை எல்லாம் பயங்கரமா இருக்கு. கையில சில்லற இல்ல, போயிட்டு அப்புறமா வா. பாப்பா, மது வந்திருக்கு. சொந்த மூஞ்சியோட வர கூச்சப்பட்டுக்கிட்டு சோப் மூஞ்சியோட வந்திருக்கே. பாப்பா. மது, என்ன மது? டைவோர்ஸ்க்கு முன்னாடி புருஷ மனைவி சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு. உள்ள போன பாருப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட கனவு சாத்தியாச்சு. சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடாதுப்பா. இந்த தசரனை விட்டல்ல, டன். ஆனா 2 விஷயம். என்ன சார்? இந்த கேஸ் நடந்து முடியற வரைக்கும் உன் காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கடந்து அலையப்படாது. 2, எனக்கு இம்மீடியட்டா 1000 ரூபாய் பணம் வேணும். பணத்துக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது? நான் உன்னதான்பா மலமாரி நம்பிட்டு இருக்கேன். நான் விளையாடுறியா? அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உனக்கு டைம் இருக்கு. திங்கக்கிழமை பணத்தோட என்ன வந்து பாரு, இல்ல நான் கோர்ட்ல ஆஜராக மாட்டேன். கையில வச்சிருக்கேன். பையே இல்லையா? உள்ள வா, நான் 2 ரூபாய் தரேன், நீ வாங்கிட்டு போ. சமயத்துக்கு பாருங்க, 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு. நான் ரொம்ப அல்லாடி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா உங்க நினைப்பு வந்தது, வந்தேன். இந்தாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நிதானமா யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. ஏன் என்ன இப்படி துரத்துறீங்க? தோட்டத்துக்கு போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. யாரு? உங்க அப்பாவா? இல்ல. மாமாவா? தாத்தாவா? பிளீஸ் மது. ஓகே. புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க. காதல்ங்கிறது புகைப்பட கலை மாதிரி. ஏன் தெரியுமா? ஏ, 2மே டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும். பாய் பாய். பாய். யாரோட ஏமாத்துற? நீ கட்ட போற அந்த பஸ் ஸ்டாப்ல உன் பேரை எழுதி போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தா கட்டுவியா நீ? எல்லாம் பப்ளிசிட்டி தர்மம். தர்மம்னா என்ன? வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அது தர்மம், அது தானம். பாப்பா மது, கப்பல்ல போறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கோ, கல்யாணத்துக்கு முன்னால 2 பிரார்த்தனை செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு போலீஸ் பாவம். அதுக்காக கல்யாணம் நடக்காமலா இருக்கு, இல்ல டைவர்ஸ் ஆகாமலா இருக்கு, இல்ல எங்க தொழில நடக்காம இருக்கா? இந்த பையன் என்ன போன்ல பிடிக்காத விடுறான் என்கிட்ட. உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு 1000 கிளையன்ஸ். யார் என்னன்னு கேட்டா, அது என்னாச்சு? பணம் 1000 ரூபாய் கேட்டேனே, அட்வான்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருக்கேனே. காத்துக்கிட்டு இருக்கேனே. வா 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 வா. உட்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது முட்டாளா இருக்கானா. நான் இன்னைக்கு 50 நிமிஷமா முட்டாளா இருந்திருக்கேன். எப்படி கேட்கப்படாதா? எப்படி? ஜோடி மாறி போன செருப்போட 50 நிமிஷமா அல்லாடிட்டு இருக்கேன். டாக்ஸுக்கு பாலாட்டா நான் கேட்கவே மாட்டேன். உலகத்திலேயே இதுவரைக்கும் வரி போடாத சமாச்சாரம் எது தெரியுமா? செக்ஸ். ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டியா? இன்னும் சொல்லுவேன். காதல்ங்கிறது புகைப்படக்கலை மாதிரி. ஏன் சொல்லு? 2ம் டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும். இது நான் சொல்லல, என் ஒய்ஃப் சொன்னா. இன்னைக்கு தான் சொன்னா. உங்க ஒய்ஃப் பேர் என்ன சார்? மிஸ்ஸஸ் தசரதராமன். ராத்திரியில கூட்டின்னு வந்து ஏன் இப்படி ஊர்வல வரே? மிஸ்டர் ஐயர்,
உதவி செஞ்சவங்களுக்கே துரோகம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? என்ன ரொம்ப சித்திரவதைப்பட்டேன். நான் செஞ்சது மித்திர துரோகம், எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ராங் நம்பர்னு ஒரு பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்வேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப அவளுக்கு என்ன? அது வேற யாரும் இல்ல, தசரதராமனோட ஒய்ஃப். அரே, நம்ம லாயரோட ஒய்ஃப் சார். ஐயர், ஐயர், ஈஸ்வரையர்.